தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அமலுக்கு வந்துள்ளது. அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் களமிறங்கியிருக்கின்றனர். விஜய்க்கு வழங்கப்பட்ட இந்த பாதுகாப்பின் பின்னணி என்ன, பாதுகாப்பு நடைமுறை எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக இருக்கும் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல பொது இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் விஜய். இதனிடையே அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கி கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டது மத்திய உள்துறை. அறிவிப்பை தொடர்ந்து விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன்பு அவரது வீட்டில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் விஜய் வீட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விஜயுடன் CRPF அதிகாரிகள் 2 பேர், புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 2 பேர், பாதுகாப்பு பிரிவு அதிகாரி 1 மற்றும் நீலாங்கரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் 1 என மொத்தம் 8 பேர் கலந்து கொண்டனர். அதில் விஜய்க்கு எந்தெந்த வகையிலிருந்து அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன, விஜய் தினசரி வழக்கமாக செல்லக்கூடிய இடங்கள் எவை என்பது குறித்து கேட்டறியப்பட்டது. ஒய் பிரிவு பாதுகாப்பு படை வீரர்களின் விதிமுறைகள், ஒழுங்குமுறைகள் உள்ளிட்டவையோடு வீரர்கள் தங்குவதற்கு வேண்டிய இடவசதிகள் குறித்தும் விஜயுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இவற்றை தொடர்ந்தே இன்று முதல் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இரவும் பகலும் என்று 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க இருக்கின்றனர். சுழற்சி முறையில் 8 முதல் 11 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இனி விஜய் எங்கு சென்றாலும் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருக்கிறது. இம்மாத இறுதியில் தாவேகாவின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மே மாதத்திற்கு பிறகு தமிழ்நாடு தழுவிய அளவில் விஜய் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதால் பாதுகாப்பு அமலுக்கு வந்துள்ளது கவனம் ஈர்த்துள்ளது.